ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல இப்ப நான் போட்டிருக்க இந்த ஹாஃப் காலர் ஸ்லீவ்லெஸ் குர்த்தியோட மேக்கிங் தான் பார்க்க போறீங்க. அண்ட் ஸ்லீவ்லெஸ் குர்த்திக்கான சஜஷன் வந்து எனக்கு கமெண்ட்ல வந்திருந்தது. வீடியோ பார்க்குற ஆடியன்ஸ் உங்களுக்கு ஏதோ சஜஷன்ஸ் இருக்கும்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ் மேக்கிங் வீடியோ ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்றேன். குர்த்தி மேக்கிங்காக நான் எடுத்திருக்கிறது 1.5 மீட்டர்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக். இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து ஆர்டர்ஸ் போக லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் தான் இது. ஸோ அதனால தான் 1.5 மீட்டர்ஸ் இருக்குது. இது வரைக்கும் மினிமம் 2 மீட்டர்ஸில் தான் நான் குர்த்தி மேக்கிங் பண்ணியிருக்கேன். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 1.5 மீட்டர்ஸ் தான் இருந்தது. பிரிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது டிஜிட்டல் பிரிண்ட். ஸோ ஃபேப்ரிக்கை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு ஹாஃப் காலர் ஸ்லீவ்லெஸ் குர்த்தி ரெடி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஃபேப்ரிக்கை ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். பாடி மெஷர்மெண்ட்டுக்கான மேக்ஸிமம் வித் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். ஸோ குர்த்தி கட்டிங் போக இந்த சைடில் வர லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்கை தான் நான் ஆர்ம் ஹோல் அண்ட் காலர் நெக் ஃபினிஷிங்காக யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபேப்ரிக் பிட்டில் இங்க் மார்க்கும் இருந்தது. ஸோ அதை நான் இந்த ஆர்ம் ஹோல் சைடு எனிஹவ் அது கட் ஆகி வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால அந்த சைடு வர மாதிரி நான் ஃபோல்டு பண்ணி போட்டுட்டேன். ஃபேப்ரிக்கோட டாப் சைடு அன்ஈவனாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைனை பேஸ் பண்ணி இப்போ நான் மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஷோல்டர் வித் 7 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்லேருந்து ஆர்ம் ஹோல் டெப்த் 7 இன்ச்சஸ்க்கு இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே 6.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் லெஸருக்கு இன்னொரு மார்க். இந்த மார்க்கிங்லேருந்து 2 இன்ச்சுக்கு இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். 9.5 இன்ச்சஸ்க்கு இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா சிம் அலவன்ஸ்க்காக இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கிலிருந்து 2 இன்ச் டெப்த்துக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்டு பாயிண்ட்ல தான் நான் செஸ்ட் லைனுக்கான வித் 9 இன்ச்சஸ்க்கு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்காக. நெக்ஸ்ட்டு வேஸ்ட்கான ஹைட் 16 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே நான் வேஸ்ட் ஏரியாக்கான வித் 7.5 இன்ச்சஸ்க்கு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். குர்த்தியோட சைடு ஸ்லிட் ஓப்பனுக்கான ஹைட் நான் 21 இன்ச்சஸ் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அங்கிலிருந்து ஹிப் லைன் வித் 10 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். குர்த்தியோட எண்டிங் சைடில் 13 இன்ச்சஸ் வித்துக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்லிட் ஓப்பன் ஏரியாவிலேருந்து குர்த்தியோட எண்டிங் மார்க்டு பாயிண்ட் வரைக்கும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் எக்ஸாக்ட் ஹாஃப் ஆஃப் தி மெஷர்மெண்ட் 3.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கிலிருந்து கிராஸாக 1 இன்ச்க்கான மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நான் ஆர்ம் ஹோல்க்கான கர்வ்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ குர்த்திக்கான ஃபேப்ரிக் நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த குர்த்தி வந்து நான் ஜீன்ஸோட தான் பேரப் பண்ணுறேன். ஸோ கை தூக்கணுன்னா ஹிப் சைட் தெரியும். ஸோ அதுக்காக 1 இன்ச் லோவருக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லிட் ஓப்பனுக்கான ஹைட் நான் 21 வச்சுருந்தேன். இப்போ நான் 1 இன்ச் இன்க்ரீஸ் பண்ணி 22ல் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லிட் ஓப்பனுக்கான ஹைட் 22 இன்ச்சஸ் அண்ட் வித் 10 இன்ச்சஸ்க்கான மார்க்கிங் இப்போ நான் பண்ணிக்கிறேன். காலர் நெக்குன்றதுனால நான் நெக்குக்கான வித் 3 இன்ச்சஸ்க்கு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல இருந்து ஷோல்டருக்கான கிராஸ் லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேப்ரிக்கை தனியாக பிரிக்க போகிறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸை நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். பேக் பீஸ் நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஃப்ரண்ட் பீஸோட ஆர்ம் ஹோல் கர்வ் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேப்ரிக்கில் நான் நாட்சஸ் கட் பண்ணி விட்டுடுறேன். அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் கிளியராக தெரியும்.
ஃப்ரண்ட் பீஸ் அண்ட் பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. நெக்லைன்க்கான கட்டெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணும்போது அந்த டைம்ல கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஃபேப்ரிக் கட்டிங் ஓவர். நெக்லைன் ஃபினிஷிங்காக நான் ஃபேப்ரிக் பிட்டில் கேன்வாஸ் ஷைன் பண்ணி எடுத்துட்டேன். நான் எடுத்திருக்க ரஃப் ஃபேப்ரிக் சைஸ் வந்துட்டு ஃபோல்டு பண்ணி போட்டதுக்கப்புறம் 6/9.5. ஃபர்ஸ்ட்டு குர்த்தியோட ஃப்ரண்ட் பீஸை இப்படி பேக் சைடுக்கா ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்லைனுக்கான இந்த ஃபேப்ரிக் பிட்டும் நான் ராங் சைடுக்கா ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இந்த ஸ்மால் ஃபேப்ரிக் பிட்டை குர்த்தியோட நெக்லைன் ஏரியாவில் வர மாதிரி கரெக்டாக நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கிறேன் நகராமல் இருக்கணுக்காக. நெக்லைன் வித் 3 இன்ச்சஸ்க்கு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்லேருந்து நெக்கோட சென்டர் பாயிண்ட்டுக்கு 7 இன்ச்சஸ் மெஷர்மெண்ட்டுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சஸ்க்கான மார்க்டு பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்மால் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைன்லேருந்து 3 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க், 3.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி 3 இன்ச்சஸ்க்கான மார்க்டு பாயிண்ட்லேருந்து நெக்லைன் ஆயோட சென்டர் பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை ஜாயின் பண்ணுற மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நெக் டிசைனுக்கான இந்த ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். எக்ஸஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கிறேன். இப்போ குர்த்தியோட ஃப்ரண்ட் பீஸ்லேருந்து நெக்லைனுக்கான அந்த ஃபேப்ரிக் பிட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். நெக்லைனோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி 1.5 இன்ச்சஸ்க்கு நான் ஃபுல்லாக மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் நெக்லைனுக்கான ஷேப். இந்த நெக்லைன் ஃபேப்ரிக்கை 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். குர்த்தியோட ஃப்ரண்ட் நெக் ஃபேஸிங்கில் இந்த ஃபேப்ரிக் பிட்டை இப்படி ரிவர்ஸ் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணும்போது ஃபேப்ரிக் மூவ் ஆகாமல் இருக்கணுக்காக நான் பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். நெக்லைனில் 3.5 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக அகெயின் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் நெக்கோட இந்த வி கட்டில் மட்டும் 1/4 இன்ச் அலோவன்ஸ்க்கு நான் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். போட்டு ஸ்டிச் டிஸ்டர்ப் ஆகாமல் குட்டி குட்டியாக நான் கிராஸ் கட்டிங்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஃபேப்ரிக் ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பும் போது நெக்லைனோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபேப்ரிக் கட் வந்து நல்லா பெண்ட் ஆகி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த கிராஸ் கட்டிங் பண்ணுறது. குர்த்தியை ரிவர்ஸ் சைடில் திருப்பிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ்க்கான ஷோல்டர் ஜாயிண்ட் ஸ்டிச் போட்டுடுறேன். ஷோல்டர் அட்டாச்மெண்ட் பண்ணியாச்சு. ஓவர்லாக் ஃபினிஷிங்கும் பண்ணிட்டேன். இப்போ பேக் நெக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக்கை நான் இப்படி சென்டர்லேருந்து ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 இன்ச் அலவன்ஸ்க்கு மட்டும் பேக் நெக்கை ஸ்லைட் கர்வியாக நான் கட் பண்ணி விட்டுடுறேன். ஃப்ரண்ட் நெக் டிசைன் வி ஷேப்போட எட்ஜில் நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட் வி கட் நெக்லைன் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ காலருக்கான மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். குர்த்தியோட பேக் நெக் சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். 3.5 இன்ச்சஸ்க்கு பிகினிங்கில் ஒரு மார்க்கிங் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அங்கே வரைக்கும் நான் மெஷர்மெண்ட் செக்கிங் பண்ணிக்கிறேன். 6.5 இன்ச்சஸ் வருது. காலர் நெக் கட்டிங்காக லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்லேருந்து நான் இந்த கட் பீஸ் எடுத்திருக்கேன். 50 கேன்வாஸ் வச்சு ஆல்ரெடி அயன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக காலர் மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். 6.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்டு பாயிண்ட்ல குட்டியாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ரஃப்லி 2 இன்ச்சஸ் அளவில் ஒரு குட்டி லைன் ட்ரா பண்ணிட்டு அங்கேருந்து இந்த லைனோட எட்ஜில் ஸ்லைட்டாக பெண்ட் ஆகுற மாதிரி நான் காலருக்கான கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சஸ் அளவுக்கு ஃபுல்லாகவே நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்லைட் பெண்டான கர்வ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த காலருக்கான ஃபேப்ரிக் கட் பண்ணிடுறேன். காலருக்கான எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் சைஸ் நான் எடுத்திருக்கிறது 1.5 by 6.5 சைஸ். இந்த 6.5ல மட்டும் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த காலர் எட்ஜில் ஸ்டிச் பண்ணி ஃபேப்ரிக்கை ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு திருப்பும் போது அங்கே ஷார்ட்டேஜ் இருந்ததுன்னா ஃபினிஷிங் நீட்டாக வராது, அதுக்காக தான். இப்போ இந்த காலர் ஃபேப்ரிக்கோட டாப் ஆங்கிளில் குட்டியாக ஃபோல்டு பண்ணி நான் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ இந்த காலர் ஃபேப்ரிக்கை லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் மேலே இப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக அதோட சைஸுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இந்த எட்ஜ்ல மட்டும் ஒரு 1/4 இன்ச் அலோவன்ஸ் விட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த காலரோட கர்வ் சைடு இந்த எட்ஜ் டு அந்த எண்டிங் வரைக்கும் ஃபுல்லா ஒரு ஸ்டிட்ச் போட்டுடுறேன். ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இத ஃப்ரண்ட் ஃபேசிங்க்கு திருப்பிக்கலாம். பேக் நெக்கோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த காலர் பீஸோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஜாயின் பண்ணோம்னா 2 சைடுமே ஈவனா வந்து ஃபினிஷ் ஆகும். இப்போ 2 ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்றதுக்கு ஃபுல்லா ஒரு ஸ்டிட்ச் நான் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டிட்சுக்கான அலோவன்ஸ் ஒரு 1/4 இன்ச் அளவுல விட்டாலே போதும். அதுக்கு மேல விட்டோம்னா காலர் குட்டியாயிடும். இப்போ இதே மாதிரி காலரோட அதர் சைட்லயும் நான் ஸ்டிட்ச் போட்டுக்கிறேன். காலருக்கான அந்த 2 சைடோட ஃபினிஷிங்குமே பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சஸ்க்கு மார்க்கிங் பண்ணியிருந்தேன் இல்லையா? அங்க வந்து கரெக்ட்டா ஃபினிஷ் ஆகும். இப்போ குர்த்தியோட ஃப்ரண்ட் ஃபேசிங்ல இத பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட ஸ்டிட்சுக்கு மேல ஓவர்லாப் ஆகுற மாதிரி இந்த ஃபேப்ரிக் கரெக்ட்டா வந்து ஃபிக்ஸ் ஆகும். இப்போ காலர் நெக்ல வந்த ரா எட்ஜஸ் எல்லாம் ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி இந்த ஃபேப்ரிக்க மேல பிளேஸ் பண்ணி நான் ஃபுல்லா ஒரு ஸ்டிட்ச் போட்டுடுறேன். ஸோ தட்ஸ் இட். காலர் நெக் நீட்டா ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஆர்ம் ஹோல் ஃபினிஷிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்ல இருந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி இப்படி நான் கிராஸ் லைன்ஸ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேலோட சைஸுக்கு தான் நான் இந்த ஃபேப்ரிக் விட்த் எடுக்கிறேன். இப்போ ஃபேப்ரிக்க கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிராஸ் பீசஸ எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக் கட் பீசஸ இந்த ஆங்கிள்ல வச்சு தான் நான் ஜாயின் பண்ண போறேன். ஸோ ஒரு சைடு ஃப்ரண்ட் ஃபேசிங் அண்ட் இன்னொரு சைடு பேக் ஃபேசிங்ல. இதே மாதிரி எல்லா கட் பீசஸும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு ஸ்லீவ் கவரேஜ்க்கான மேக்ஸிமம் லென்த் நான் 22 இன்ச்சஸ்க்கு எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி 22 இன்ச்சஸ் லென்த்துக்கு நான் இன்னொரு பீஸும் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது ஸ்லீவோட எப்படி அட்டாச்மெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். குர்த்தியோட ஃப்ரண்ட் ஃபேசிங்ல இந்த கட் பீஸோட ரிவர்ஸ் சைட பிளேஸ் பண்ணிட்டு ஃபுல்லா ஒரு ஸ்டிட்ச் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்டிட்ச் பண்ணிட்டே இருக்கும்போது இன் பிட்வீன்ல பவர் கட் ஆனதுனால நான் இந்த ரெக்கார்டிங் ஆன் பண்ண மறந்துட்டேன். குட்டி குட்டியா கிராஸ் கட்டிங்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ ஸ்லீவ்ல நம்ம ஜாயின் பண்ணியிருந்த கிராஸ் கட் ஃபேப்ரிக்க டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லா ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்டிட்ச் போட்டாலே ஸ்லீவ் நீட்டா ரெடி ஆயிடும். இந்த செகண்ட் ஸ்டிட்ச் வந்து ஆப்ஷனல் தான். ஜஸ்ட் எனக்கு அது ஃபினிஷிங் நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் ஸ்லீவோட எட்ஜ்ல இன்னொரு ஸ்டிட்ச் போட்டுக்கிறேன். குர்த்தியோட 2 சைட்லயுமே ஆர்ம் ஹோல்க்கான ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ குர்த்தியோட பாடி ஜாயிண்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்லிட் ஓப்பன் சைடுல இருந்து 1/4 இன்ச் அலோவன்ஸ்ல நான் இன்னொரு ஸ்டிட்ச் போட்டுக்கிறேன். 2 சைடுமே பாடி ஜாயிண்ட் பண்ணியாச்சு. ஸ்லிட் ஓப்பன் ஏரியால ஓவர்லாக் ஃபினிஷிங் நான் பண்ணும்போதே 3 இன்ச்சஸ் அளவுல ரஃப்லி நான் ஃபேப்ரிக்க தனியா ஓவர்லாக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 2 ஃபேப்ரிக்கும் ஜாயிண்ட் ஆன மாதிரி ஆர்ம் ஹோல் வரைக்கும் நான் ஃபுல்லா சேர்த்து ஓவர்லாக் ஃபினிஷிங் பண்ணேன். ஏன்னா ஸ்லிட் ஓப்பனிங் ஃபோல்டு பண்ணி ஸ்டிட்ச் பண்ணும்போது, இங்க வந்து ஓவர்லாக் த்ரெட் வந்து கட் ஆற மாதிரி அது ஃபோல்ட் ஆகும். ஸோ அத இக்னோர் பண்ணணுன்றதுக்காக தான் இப்படி 3 இன்ச்சஸ் அளவுல நான் செப்பரேட்டடா ஓவர்லாக் ஃபினிஷிங் பண்ணேன். இந்த சைடு ஸ்லிட் ஓப்பனிங் நீட்டா ஃபினிஷிங் வர்றதுக்காக ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரிக். ஸ்லிட் ஓப்பனோட சென்டர் ஜாயிண்ட்ல இருந்து ஃபேப்ரிக்கோட எண்டிங் வரைக்கும் நான் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த லைன் மேலேயே ஒரு டம்மி ஸ்டிட்ச் நான் போட்டுக்கிறேன். ஸ்லிட் ஓப்பன் டூ இப்போ நான் போட்ட டம்மி ஸ்டிச்சுக்கு இன் பிட்வீன்ல சம் கேப் நான் விட்டுட்டேன். ஸோ த்ரெட்ஸை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். ஃபேப்ரிக் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால ரஃப்லி 1/2 இன்ச்சஸ் அளவில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ குர்த்தியை நல்லா இப்படி ஓப்பன் பண்ணிட்டு ஸ்லிட் சைடை நான் இப்படி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டம்மி ஸ்டிச்சை ஓப்பன் பண்ணிடலாம். இதே மாதிரி குர்த்தியோட அதர் சைட்லயும் நான் ஃபினிஷிங் பண்ணிட்டேன். குர்த்தியோட எண்டிங்ல ரா எட்ஜஸ் கிடையாது. ஸோ அதனால ஜஸ்ட் சிங்கிள் ஃபோல்டு பண்ணாலே போதும்.
ஸோ நான் சிங்கிள் ஃபோல்டு பண்ணி ஃபுல்லா ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இன்கேஸ் ரா எட்ஜஸ் இருந்தா டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கும். ஃப்ரண்ட் நெக் டிசைன்ல வர இந்த வி கட்க்கான எக்ஸஸ் ஃபேப்ரிக்க நான் ஹெம்மிங் பண்ணல. பட் 2 இன்ச்சஸ் கேப் வர மாதிரி நான் நாட்ஸ் போட்டு ஃபுல்லா ஃபினிஷிங் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் இட். குர்த்தி ஸ்டிச்சிங் ஓவர். ஆக்சுவலி இந்த குர்த்திக்கு எனக்கு பிடிஎஸ் எடுக்கிற ஐடியாவே இல்ல. பட் ரொம்ப ஆர்வமா ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கும்போது இன் பிட்வீன்ல கரண்ட் போயிடுச்சு. சும்மா உட்காந்து ஃபோன் நோண்டும்போதெல்ல பவர் கட் ஆகாது. இப்படி நானா ஓவர் இன்ட்ரஸ்டடா ஏதாவது வேலை பார்க்கும்போது தான் பவர் கட் ஆகி இரிட்டேட் பண்ணும். இப்போ கரண்ட் வர வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்காக தான் நான் ஜஸ்ட் சும்மா ரெக்கார்ட் பண்றேன். இன்கேஸ் எனக்கு ஓகேவா தோணுச்சுன்னா பிடிஎஸ்ஸ ஆட் பண்ணுவேன். இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுவேன். நான் ட்ரெஸ் கட் பண்ணது வேற ஒரு டே. ஸ்டிச் பண்ணது வேற ஒரு டே. இந்த 2 வீடியோஸ்க்கும் நடுவுல என்கிட்ட ஆன சேஞ்சஸ் என்னன்னா, நான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆக்சுவலி ஷார்ட் ஹேர் கட் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேல எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்படியே உட்காந்துட்டு இருந்தா வேலைக்காகாது. ஸோ பவர் வர்றதுக்குள்ளார நான் போய் வீட்டு வேலை ஏதாவது முடிச்சுட்டு வரேன். ஐ ஹோப் இந்த பாத்திரம்லாம் நான் கழுவி முடிக்கிறதுக்குள்ளார கரண்ட் வந்துடணும். நான் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே கரண்ட் வந்துருச்சு. பட் நான் முடிச்சுட்டே ஸ்டிச்சிங் ஒர்க் கன்டின்யூ பண்ணிக்கலான்னு நான் இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பவர் கட் ஆகும்போது இருந்த ஃபேஸை விட இப்போ கொஞ்சம் ட்ரொயின் ஆயிட்டேன்ல. நான் பாத்திரம் கழுவி டயர்ட் ஆயிட்டேன். ஸோ கரண்ட் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டிச்சிங் கன்டின்யூ பண்ண போறேன். பை. ஃபோட்டோ அண்ட் வீடியோ கட் ஷாட்ஸ் எடுக்கலான்னு வெளில வந்தேன். நல்ல வேளை பூனை இல்ல. ஸோ பூனை இங்க தான் எங்கேயாவது சுத்திட்டு இருக்கோம். அது திரும்ப வர்றதுக்குள்ளார நான் வீடியோஸ் எடுத்து முடிக்கணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நான் மாடிக்கு வந்து வீடியோ வைட் ஆங்கிள்ல எடுக்க ப்ரிஃபர் பண்றதே ட்ரெஸ்ஸை வந்து லாங் வியூல காட்ட முடியுன்றதுக்காக தான். பட் இன்னைக்கு லைட்டிங் சரியில்லாததுனால நானே டிம்மா தெரியறணும்னு எனக்கு தோணுது. ஸோ நான் கீழே போயும் வைட் ஆங்கிள்ல எடுத்துக்கிறேன். எது பெட்டரா இருக்கோ அதை ஆட் பண்ணிப்பேன். கீழே போலாமேன்னு மாடியிலேருந்து எட்டி பார்த்தா பூனை வந்துடுச்சு. பூனை வர்றது குவைட்டா இருந்தா பரவாயில்ல. ஆனா இது ட்ரைபாட்ட புடிச்சு ஷேக் பண்ணிட்டே இருக்கும். ஃபோட்டோ எடுக்கும்போது என் கால் பக்கத்துல வந்து வந்து கடிக்கிற மாரி வரும். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வேற ஒரு நியூ வீடியோல பார்க்குறேன். பை பாய்.